இறைவன் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. இறைவன் தடுக்கின்ற ஒரு விஷயத்தை யாராலும் கொடுக்க முடியாது. இது வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளறதுக்கு நிறைய பேர்த்துக்கு மனம் மறுக்கும். அதை பற்றின ஒரு புரிதல் வேணும்னா இதை முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன புரிதலாவது உங்களுக்குள் ஏற்பட வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏமாந்துட்டனோ, என்னை இறைவன் ஏமாத்துறாரோ, எனக்கு இறைவன் அதை தரலை இதை தரலை, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் ஆனால் அதற்கான பலனே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கவே நடக்காது. இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது நடக்கவே நடக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துறதுக்கவே மாட்டோம். அது திடீர்னு நடந்ததில் உங்கள் வாழ்க்கை அவ்வளவு ஆனந்தமானதாக மாறி இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து தான் இறைவன் கொடுத்திருக்கின்றார். அவர் எந்த இடத்துலையும் முன்ன பின்னெல்லாம் இருக்கிறதில்ல. இறைவன் நீதிமான் மாதிரி நம்ம என்ன செஞ்சோமோ அதைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ இந்த கர்மா அப்படிங்கிறத சில பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. பூர்வ ஜென்மத்தில் இந்த கர்மா பண்ணியிருந்திருப்பேன், அதனால் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருந்துதா அப்படி இப்படின்னு நிறைய கேட்பாங்க. கேட்குற கேள்வியெல்லாம் சரிதான். அதுக்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன கர்மாவாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கர்மானா நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை ஏமாத்துறீங்க. வாழ்க்கையில் இது யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் ஒருத்தரை ஏமாத்துறீங்க, ரொம்ப நாள்லாம் ஆகாது, கூடிய சீக்கிரம் ஒருத்தர் உங்களை ஏமாற்றிடுவான். இந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. அதே போல் நீங்கள் யாருக்காச்சும் பசின்னு சொல்லிட்டு உதவி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதவி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திரும்பி வந்துடும். தர்மம் தான் நம்ம செஞ்சது. இருந்தாலும் இந்த காலம் நீ எதை செய்தாயோ அதை உனக்கு திருப்பி கொடுத்துப்படும் வாழும் பொழுதே. ஆனால் ஒரு சில கர்மாக்கள் இந்த ஜென்மத்தில் கழிக்கிற மாதிரியே இருக்காது. நீ அவ்வளவு சாதாரண விஷயத்த நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அது ரொம்ப பெரிய கர்மாவாக இருந்திருக்கும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா அடுத்த ஜென்மத்தில் அது நீட்சியாக வருது அப்படிங்கிற உண்மையை பொறுமையாக நம்ம உணர்ந்துக்கணும். ஏன் ரொம்ப பெரிய நல்லது, அது ஈடு இணையே இல்லாத நல்லதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு வயசாகிடுது, ஒரு 60-65 வயசு ஆகிடுது, உங்களோட ஆயுட்காலமும் முடிய போகுது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெருசாக செஞ்சாலும் அந்த கர்மா அந்த இடத்துல சமநிலை பெறாது. அப்படிங்கும் போது அந்த உடலை விட்டு அந்த உயிர் நீங்கி வேறொரு உடலுக்கு போகும்போது சகல போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய உயிராக அது இருக்கும், அந்த உடலை பெற்று இருக்கும். அப்போ அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். சில பேர் நினைக்கிறோம்ல, என்ன நினைக்கிறோம், இப்போ ஏங்க அவங்கெல்லாம் ஒன்றுமே செய்கிறதில்ல, ஆனால் கோடீஸ்வரராக இருக்கிறாங்கங்க. நான் இவ்வளோ விழுந்து சாமி கும்பிட்றேன், சாமிக்கு தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இறைவன் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம்ல. இதுக்கு எல்லாம் மூல காரணமாக இருக்கிறது அந்த ஒரு விஷயம்தான். அப்போ ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சாலும் உடனே வந்துடுது, நல்லது செஞ்சாலும் உடனே வந்துடுதுங்கும் போது ஒரு மிகப்பெரிய விளைவான புண்ணியத்தை நாம் செய்யும் பொழுது அடுத்த பிறவியிலே நல்ல ஒரு பிறவியை அடைவோம். இல்லை அதே எதிர்மறையாக நடக்கும்போது கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக பிறப்போம். தொடர்ந்து சில பேருக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தெரியாமல் நடக்கிறது. ஏன்னா இந்த ஜென்மத்தில் இல்லை, நம்ம அது தெரியாமல் எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுமோ அதுதான் நமக்கு வருது. சரி, எப்படி தான் அதை கழிச்சுக்கிறது இல்லையா? நிறைய ஜாதகத்தில் பரிகாரம் சொல்கிறாங்கங்க. போய் அந்த தோஷத்தை களி, இந்த தோஷத்தை களி, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. நம்ம எந்த தோஷத்தை கழிச்சாலும் நம்ம செஞ்ச வினையை நம்ம அனுபவிச்சாதான் கழியும். அதில்